உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மலர் மாடங்கள் மற்றும் பூந்தொட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர். குழந்தைகளோடு பெற்றோரும் மற்ற சுற்றுலா பயணிகளும் பூங்காவில் உள்ள புல்வெளி மைதானத்தில் அமர்ந்தும், பூங்காவில் உள்ள இத்தாலியன் பூங்கா, இலை பூங்கா, பேரணி இல்லம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கனமழை பெய்தது. அல்லிநகரம், அன்னஞ்சி, லட்சுமிபுரம், தாமரைக்குளம், கைலாசப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் வருகையால் 5 அருவியில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுமார் அரை மணி நேரம் வரிசையில் நின்று குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஒய்யம்மாள் கோயிலில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வேப்பங்குளம் கிராமத்தில் உள்ள ஒய்யம்மாள் கோயிலில் வைகாசி திருவிழா கடந்த மே 22ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் விளக்கு பூஜை, பொங்கல் வைத்தல், சாமியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலத்தில் பக்தர்கள் அம்மனுக்காக வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தின் போது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவியர் கோலாட்டம் ஆடியது பக்தர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. முதுமலை வனப்பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்ற 500க்கும் மேற்பட்ட புள்ளிமான்கள் மீண்டும் இருப்பிடத்திற்கு திரும்பும் காட்சி காண்போரை ரசிக்க வைத்துள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் வளர்ப்பு யானைகளை காண நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பகலில் மேய்ச்சலுக்கு சென்ற புள்ளிமான்கள் மாலை நேரத்தில் இருப்பிடத்திற்கு திரும்பின. பசுமையான வனப்பகுதிகளுக்கு மத்தியில் புள்ளிமான்கள் தங்களது குட்டிகளுடன் இருப்பிடத்திற்கு திரும்பிய காட்சிகள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ராஜகோபால சுவாமி கோயிலில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி ராஜகோபாலர் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி இருக்க 51 வகை சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பு திருவீதி உலா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பக்தர்களின் கோபாலா, கோவிந்தா கோஷங்களுடன் திருமாங்கல்ய தாரண நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் மின்கம்பம், மரங்கள் சரிந்து விழுந்தன. அரியலூர் மாவட்டத்தின் ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம், செந்துறை, அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்தது. அப்போது உடையார்பாளையத்தில் கடையின் மேற்கூரை பறந்த நிலையில் சில பகுதிகளில் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்தன. இதனிடையே சேதமடைந்த வீடுகளை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி பார்வையிட்டார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அலுவலர்களுடன் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா ஆய்வு மேற்கொண்டார். நேரு உள்விளையாட்டு அரங்கில் அவர் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார். புலிகள் நடமாட்டத்தால் கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில வாகனங்கள் செல்லும் காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் ஏரியில் புலிகள் முகாமிட்டுள்ளதால் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வனத்துறைக்கு சொந்தமான வாகனத்தில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரிக்கு சென்ற காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள பஞ்சப்பள்ளி சின்னாறு அணை கடந்த 2 ஆண்டுகளாகவே போதிய மழையில்லாத காரணத்தால் தண்ணீரின்றி வறண்டு குட்டை போல காட்சியளிக்கிறது. 13 முக்கிய கிராமங்களில் உள்ள சுமார் 4500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வந்த நிலையில் இந்த சின்னாறு அணையில் போதிய தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நல்ல விளைச்சல் கண்டுள்ள வெண்டைக்காய் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எடப்பாடி அருகே தேவூர், அரசிராமணி, குள்ளம்பட்டி, மூலப்பாதை, செட்டிப்பட்டி, குஞ்சாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வெண்டை சாகுபடி செய்துள்ளனர். இங்கு சாகுபடி செய்யப்படும் வெண்டைக்காய்களை கேரள மாநில வியாபாரிகள் வாங்கி சென்ற நிலையில் கடந்த ஒரு வாரமாக வெண்டைக்காய் விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 5 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தனது சகோதரி இல்ல விழாவிற்கு அமைச்சர் கீர்த்தனா உறவினர்களுடன் சீர்வரிசை பொருட்கள் எடுத்துச் சென்றார். குடும்ப வழக்கப்படி சடங்குகள் நடத்தப்பட்டு சிறுமியை அமைச்சர் கீர்த்தனா வாழ்த்தினார். அமைச்சருக்கு தாவேக்கவினர் சால்வை அணிவித்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் பகுதியில் கோடை வெயில் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் குரங்கு ஒன்று வீட்டின் பின்புறம் உள்ள தண்ணீர் குழாயை திறந்து தனது தாகத்தை தீர்த்தது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்ட புதிய ஆட்சியராக பொறுப்பேற்ற வந்தனாகார் முன்னாள் ஆட்சியர் தர்பகராஜை பார்த்து எங்கேயோ பார்த்திருக்கிறேனே என்று கூறியதால் கலகலப்பு ஏற்பட்டது. அவரோ தான் பழைய ஆட்சியர் என நகைச்சுவையாக கூறி பூங்கொத்து கொடுத்து புதிய ஆட்சியரை வரவேற்றார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு சுகாதாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்டனர். தொடர்ந்து புகையிலை மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. சென்னை பல்லாவரம் அருகே சாலை ஓரம் கேட்பாரற்று நின்ற சரக்கு வாகனத்தில் இருந்து 266 கிலோ குட்காவை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். திருநீர்மலை சர்வீஸ் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு வாகனத்தை சங்கர் நகர் காவல் நிலைய காவலர்கள் சோதனை செய்தனர். அப்போது அதில் மூட்டை மூட்டையாக சுமார் 266 கிலோ குட்கா இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் சரக்கு வாகனத்தை நிறுத்திச் சென்றவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.